பெருமானைத்தானே அவைய கும்பிட்டு வரிந்தார மாமி என்ன தூக்கி விடுங்கோ நான் அப்படியே போயிட்டு வரேன் நேரா நேரத்துக்கு சாப்பிடுங்க சும்மா கிடத்துறாரு ஆமா சாப்பாடெல்லாம் நல்லா கட்டி வச்சுக்கிறது இல்ல அப்படி இல்லைன்னா கிருஷ்ணன் வந்துரு இல்ல இந்த பிறத்திருக்காங்க புளிச்சாப்பாடு தானே புளிச்சாப்பாடு தானே அது உயிர் வச்சிருக்கிறவங்க மயிறு அது தரையில் இருக்குது தயிர் தயிருங்களா அது உரிய வச்சிருக்கிறேன் அது மோயிரு போல நீ வந்துடணும் அப்புறம் உப்ப சாப்பிடுறதுக்கு தனியா வச்சிருக்கிறேன் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க அவன் சும்மா கிடந்துறாருங்க சும்மா கிடக்கல போயிட்டு ஒரு 5-6 நாள் ஆகும்னு வாரு தாமரை ஒரு மாதம் கழிச்சு வாவோம் வாரு பிறந்த வீட்டுல போய் இருந்துட்டு பொழுது உதயமாகிற கூட போற பொழுது அஷ்டமாகிற போது நீ வந்துடணும் அப்புறம் நான் சாப்பாடு இல்லாம என்ன பண்ணிட்டு உங்களுக்கு சாப்பாடு வேணும் அல்ல ஆக்கி வச்சிருக்கிறவன் நாளைக்கு தாட்டு நாளானைக்கு தாட்டு அந்த அளவுக்கு பண்ணிட்டியா சரி போயிட்டு வா உங்களுக்கு வாங்க அரண்மனை நம்ம பச்சனா மகளையார் மனைவி இருக்கின்றா நான் பக்குவங்கள்லாம் சொல்லிட்டு போறேன் அப்பப்ப உங்களுக்கு வாங்க தண்ணியெல்லாம் காய வச்சு கொடுத்துருவாங்க நீ குளிச்சுட்டு வந்து ஆமாங்க சரியா சாப்பிட்டு ஜம்முன்னு இருங்க நீ பாங்க போயிட்டு வா நான் தான் அப்படியே அழுத்தங்கள் பண்ணா ஒரு நாள் ஒரு பொழுதுக்குள்ளதாக பிறந்தவனுடைய வீடு போய்விட்டு பிறப்பாக நான் பொழுது இறங்குவதற்குள்ளாக இந்த வடநாடு மாளிகை வந்து சேர்கிறேன் ஏன்னா காடும் மலை வனம் வனாந்தரங்களை எல்லாம் கடந்து நான் ஒன்றி உறுதியாக ஏன்னா துணைக்கு பனிப்பனையெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது நம்மளுக்கு இந்த மச்சனா முதலியா சம்சாரம் இருக்கிறோம் ஆனா கூட்டிட்டு போனோம்னா பிறந்தவன் வீட்டுல போய் நடக்கிறது எல்லாம் இங்க வந்து இன்னைக்கிலேனா நாளைக்கு நாளைக்கிலேனா நாளானைக்கு ஆரோ ஒருத்தர்கிட்ட சொல்லிடுவான் ஆமா அப்ப ஊரையே தெரிஞ்சு போகும் இது அன்னவருக்கு தெரிஞ்சதுன்னா மன சங்கடப்படுவார் அதனால நம்மளோடையே போகட்டும் நம்ம நிலம் நம்மளோடையே வரட்டு இது ஒரு வழியில நல்லதுதான் நான் போயிட்டு வரணுங்க சாமி அப்படி ராமநாயகர் கோயில இருந்து அப்ப என்ன விதம் வர்றோம் இது சமையோ சும்மையே அதைவே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க போன எப்ப வருவீங்க ஏனோ என்னை இப்படி பார்க்கின்றீ போற மாதிரியே ஊருக்கு போயிட்டு வருவியானது நான் இப்ப பாக்கிறது இருக்குது அது 2 பேர் பாக்குறது என்னால பார்க்க முடியலையே மன்னா மன்னவனே ஆளாமா போங்க நான் போயிட்டு வரேன் சும்மா கூப்பிட்டு நல்லா கட்டிக்கோ சரியா ஓன பாப்பாங்க வேண்டாம்
போயிட்டு வா. பாய் பாய். ஏதோ ஒரு நடந்து போக கிடக்குது முள்ளுக்காரது காருக்கு போனா சீக்கிரம் வந்துடுறாங்க போயிட்டு. ஐயோ அதுல போகப்படாதுங்க, ஆ. அப்படியெல்லாம் போகப்படாதுங்க. வரையில நாம எப்படி கால்நடையத்தான் வந்தோம். ஓஹோ. நம்மளது என்ன இல்லாம இருக்குது, வண்டி மாடெல்லாம் இருக்குது. ஆமா. வண்டி கூட்டிட்டு போலாம். நீங்க வேற வண்டிங்கிறீங்க. நான் ஒன்றுக்கு எனக்கு 2-3 பேர் ஓட்ட போறாரு, வண்டி இழுக்கிறதுக்கு 2 பேரு, அப்புறம் அது 2-3 பேருக்கு வேற. அதனால எதுக்கு நானே போயிட்டு வரணும். போயிட்டு வா போயிட்டு வா. உங்களுக்கெல்லாம் அக்கறை இல்லையாச்சு. இருந்தவனை பார்க்க போறது, நானே போயிட்டு வர. நீதே பிறந்தவனோட குடிச்சிட்டு போற, நாங்க எதுக்கு வரப்போம். குமிஞ்சு போ. மேல அந்த கோயிலுக்கு லைட் போட்டுக்கிறாங்க, குமிஞ்சு போ. சொல்லிங்க 8 நாள் காலம் வரணும். ஒரு திரும்பில்ல 10 மில்லியில் அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு அப்ப விநாயகருடைய ஆலயத்திலே இருந்த எங்க அண்ணன் கொடி தாமரை அருணகிரி விடமாதுதானே சாமி எங்க நல்ல வர அங்க இன்னும் வந்தோம். நடந்து வருகிறாங்க. அப்படி சில காலவழிகள் நடந்து வருகின்ற பொழுது எங்க ஆவரக்க வளர்ச்சி அப்படி அந்த வன வனந்தரங்களாலே மணியங்குறிச்சி ஓரக்கப்படி நேருக்கு நேர் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வரையில எங்க ஆவரக்கு அந்த நேரத்துல தானே அப்படி வனம் வனாந்தரங்களை எல்லாம் கடந்து தாமரை அடிகராட்சி ஒன்றி உறுதியாக பிறந்த இடம் போக வேண்டும் என்ற ஆவலோடு அப்படி வர சரி தாமரைக்கு தானே சூரிய உதயமானது மேலே வந்துகிட்டு இருக்கிற
சரி காணல ஒரே அசதியா. அது மட்டும் இல்லாம சரி இந்த வனவனாந்தரத்திலே வர 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 எனக்கு இந்த வனத்துல பார்க்கிற போது ஆமா அரிக்கால கூத்து நாரிக்காரே ஐயோ இந்த வனத்துல வர வரோம் எனக்கு குதிரை நெருங்கி முள்ளு இந்த தூவர கனரிலே எங்க ஊதிங்கால குத்தூரே ஊதிங்காலே இருக்கு இருக்க 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 வெயில் அதிகமாக இந்த அதிகமாக வெயில் வர வர கருப்பா இருக்கு இந்த செருப்போட நாம போய் சப்பான்னு உறந்தவன் நோட்டுல கொண்டு போய் முடியுமா சருப்பை கொண்டு போய் விடலாமா ஏதாவது ஒரு நிலவை தங்கி இருந்து திருப்பாடு போனா போனாட்சிதானே வரும்போது அந்த நிலவுக்கு என்ற மக்களிலே நாம கொஞ்ச நேரம் நின்று இருந்து போகலாமே ஒரு தாவுகன்ற மக்களில் இறங்கி இருந்து அப்படியில் நாம வருகின்ற பொழுது ஒரு ஆழ வரமானதுதான் சரி ஆனால் நல்ல நிழலாக இருக்கிறது உண்மைதான் அந்த ஆலமரத்தில் நிலக்கண்டதையும் ராமநாட்சி இருக்கின்ற ஆலமரத்து அருகிலே கீழே வைத்து விட்டு ராமரி ராணி என்ற பொறையருக்கு கீழே வச்சுட்டு நானும் சப்பா சித்தனை தடுப்பாரி போலாம் அப்படின்னு கீழே உட்கார்ந்தார் சரி தாமரை எப்படி உட்கார்ந்து தன்னுடைய முத்தானி சிறகுறானதாரா அப்படி வீசிக்கிட்டு இருந்தான் இந்த நேரத்திலே அந்த ஆல மரத்திலே இருக்கக்கூடிய பட்சி பறவைகள் எல்லாம் சரி குருவி குஞ்சுகள் எல்லாம் அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டு அந்த மரத்திலே கூடுகள் கட்டி சரி அதிலே முட்டையிட்டு குஞ்சுகள் உரிச்சு அந்த குஞ்சுகளுக்கு இறைகள் கொண்டு வந்ததானே கொடுக்கிறது அந்த கியா கியான்னு வாய திறந்து அந்த குஞ்சுகள் எல்லாம் இறைய வாங்கி சாப்பிடுது அதையெல்லாம் கண்ணிலே வந்தைங்க ராமரி அடிக்க நாட்டிக்கிறார் அந்த அங்கம்பரிலே நாமளும் உத்தரவாக்கியம் இல்லாத வையால இவ்வளவு காலங்களாக வாடி வழங்கி நாட்டு மக்கள் எல்லாம் பேசக்கூடிய இழிவான பேச்சுகளை எல்லாம் கேட்டு இப்படி இருக்கிறவன் ஆனால் இந்த வளர்ச்ச பரமேஸ்வரன் வைகுந்த வாசகன் சோமசுந்தர கடவுளுக்கு ஏன் இந்த வளர்ச்சலும் இந்த வனத்திலே இருக்கக்கூடிய பட்ச பறவைகளும் கூட இப்படி மக்களை பற்றி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது பெருமா மாயவா மாறத்துமே மஞ்சம் மேற்றி கொஞ்சு மஞ்சோ மேற்றி கொஞ்சு ஐயோ இன்றைக்கும்
அழகிலாம் பார்த்து தாமிரபத்திரி எனக்கு முத்து போக்க நீரு அந்த மரத்தடியில உட்கார்ந்து இன்னைக்கு முகத்தோட சோற விட்டு முகத்தோட சோற விட்டு போல் கண்ணீரை அமரவத்தினி எனக்கு முகத்தோட விட்டு முகத்தோட விட்டு அந்த பகலே போக்க நீரு கொஞ்ச நேரம் அந்த கவலையை நினைச்சு பலவாறு சோற விட்டு பலவாறு சோற விட்டு வளவளனு சோற விட்டு வளவளனு சோற விட்டு